சீவி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நேந்தங்காய் சிப்ஸு வரணும் போட்டுருக்கோம். ஏத்தங்காய் நேந்தங்காய் சிப்ஸ் போட்டுருக்கோம். இப்போ உருளைக்காய் சிப்ஸ் போட போகிறோம். அன்றைக்கி நேந்தங்காய் சிப்ஸ் போட்ட அதே தம்பி வைத்து தான் இன்றைக்கி உருளைக்காய் சிப்ஸ் போட போகிறேன். வாங்க சிப்ஸ் போடலாம். பியூட்டி சிப்ஸ் வாரம் மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாச்சு மண்ணி. எல்லாம் யூடியூப் பார்த்தா அதை வந்துட்டு ஸ்க்ரேப் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு டிஷ்யூ பேப்பரில் உணர்த்தி எடுத்து அப்புறம் பொரிச்சு எடுக்கிறாங்களே. நீங்கள் என்ன பண்ண போகிற? அதே மாதிரி தான் பண்ண போகிறீங்களா ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட்? சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். ஓகே, நல்லா வாஷ் பண்ணி சீவி தோல் எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாஷ் பண்ணியாச்சு? நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஓகே, தோல் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன். தண்ணி, இது வாட்டர் அதை உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். Tell me one thing before you start this. இந்த உருளைக்கிழங்கு chipsக்கு, potato chipsக்கு, people say that you need to choose the potatoes in a right way. Yeah, that is there. Chips potato nu undu. Okay. Chips potato அந்த chips potato la பண்ணினா white But normal vegetable vendors will know chips potato அந்த மாதிரி தான் எடுத்து தருவாளா? Okay. கடையில போய் கேட்டானாக்கா இருக்கு chips potato இருக்கு. Okay. அதுல பண்ணினானா இன்னும் chips கொஞ்சம் கூட பெருசா நன்னா இருக்கும். Okay, but even we can do it in normal potato. Yes, this is normal potato. Appo it will come out crispy. Yes. Okay, so you tell me what is the method? இப்போ நான் அப்படியே தான் நான் உணர்த்தி தண்ணில ஒண்ணும் பண்ண போறேன். Okay, you're not going to டைரக்ட்டா அதுல கிரேட் பண்ணி போட போறேன். ஓஹோ, அப்போ நீங்க வந்துட்டு ஈஸி மெத்தட் சொல்லி தர போறேன். ஆமா. ஓகே. ஓகே, லெட்ஸ் கிரேட். இது ஏத்தங்காய் சிப்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இது உருளைக்கிழங்கு சிப்ஸு கொஞ்சம் டைம் டேக். தட் இஸ் வேகறதுக்கு இட் இஸ் டைம் டேக்கிங். But I have seen multiple YouTubes money where people put it in the water, அது ஸ்டார்ச் இருக்கிறலா தெரியாது, அப்புறமா வாட்டர் வந்து எடுத்து அதை உணர்த்தி. ஈவன் ஐ ட்ரைட் ஒன்ஸ், எனக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக எனக்கு ஐ வாஸ் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைட். நான் இன்னைக்கு உங்களோட சிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். டைரெக்டாக போட்டாலும் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கான்னு. ஓகே, ஷியோராக இருக்கும். சூப்பர். ஸோ இதில் தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் இல்லையா? ஒன்று வந்துட்டு உப்பு தண்ணி இதுலேயே நம்ம விடலாம், இல்லாட்டி சிப்ஸை முடிச்சுட்டு அப்புறமா உப்பு போட்டு குலுக்குவேளா? அப்புறம் உப்பு, பெருங்காயம், சில்லி பவுடர் ஓகே போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும். என்ன டைரக்ட் எரியும் இல்லாட்டி ரொம்ப எரியும். காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் அண்ட் எல்ஜி பவுடர் ஓகே போட்டானாக்கா ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். நல்லா அப்போ உப்பு இறங்குமோ சிப்ஸுக்குள்ள? சிப்ஸில் இறங்காது. அதனால உப்பு போட்டு விடலாம். அப்புறமா பாக்கி எல்லாத்தையும் போட்டு அப்புறமா குலுக்கி எடுத்துக்கலாம். சில்லி பவுடரும் அப்புறமா போட்டு குலுக்கி எடுத்துக்கலாம். ஓகே,
உடனே இது பண்ணலை இதால் உப்பு தண்ணி விட்ட உடனே இல்லை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ஓகே. ஒத்தையாக இருக்காது. ஓகே. பெருங்காயப்பொடி கொஞ்சமாக. ஓகே. சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். ஓகே. ரொம்ப காரம் இருக்காது, குழந்தைகள் சாப்பிடணும் இல்லையா, அதனால ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நன்னா super spicy chili flavorful potato chips ready. இந்த வெக்கேஷனுக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் பண்ணி கொடுங்க, பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணி கொடுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக மெல்லிஸாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.